அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவிடமிருந்து நாம் எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசு நமக்கு கற்றுத்தந்த இன்னொன்று, தூய ஆவியார் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆகவே தூய ஆவியாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 செய்திகளை நாம் பார்க்கலாம். ஒன்று யோவான் 14:26. யோவான் 14:26 நாம் வாசிக்கின்றோம், என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். எனவே தூய ஆவியாரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அதே போலவே லூக்கா 12:12 நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். எனவே தூய ஆவியாரும் ஒரு ஆசிரியராக, ஒரு போதகராக, ஒரு ஆலோசகராக இருக்கிறார். அவர் நமக்கு கற்றுத்தருவார். என்ன பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும் என்பவற்றையெல்லாம் தூய ஆவியார் உங்களுக்கு கற்றுத்தருவார். தூய ஆவியாரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ஆளுமை தருகிற பாடங்கள் இது ஒன்று. இயேசு தூய ஆவியாரால் இயக்கப்பட்டார், தூய ஆவியாரால் வழி நடத்தப்பட்டார், தூய ஆவியாரின் வல்லமையால் செயல்பட்டார். இயேசுவை போலவே நாமும் தூய ஆவியாருடைய வல்லமை பெறுவோமாக, தூய ஆவியாரிடமிருந்து கற்றுக்கொள்வோமாக. தூய ஆவியாரே எங்களை வழி நடத்தும், நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டும் என்று தூய ஆவியாரை நோக்கி நாள்தோறும் மன்றாடி இயேசுவை போல நாமும் வல்லமையோடு வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.